இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 31 அதில் உள்ள 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் குறிப்பாக இந்த மாதத்துக்காக தந்த வார்த்தை, நான் கட்டப்படுவதில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவ செய்திக்கு நான் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 31வது அதிகாரத்தின் 4வது வசனம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, இனி இது எழும்பாது, இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது, இனி நடக்காது. இல்லை இல்லை, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப கட்டுவேன். 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 5வது வசனத்தை படிங்க. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துக்குள்ளால தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்தியம், நீங்க உங்க குடும்பத்தில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறை இங்க கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு செடியை வச்சு அதை அனுபவிக்க முடியல, நீங்க ஒன்றை விதைச்சு அதை அறுக்க முடியல. இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்க விதைச்சிங்கன்னா அதனுடைய பலனை பார்ப்பீங்க, ரொம்ப நாள் ஆனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி வசனத்தில் இருக்கா இல்லையா? பிரசங்கி 11:1 சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல நீ போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதை பலனை காண்பாய். ஆனா இங்க நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு பலன் இன்னும் கிடைக்கல. இங்க வசனம் சொல்லுகிறது, நீ நாட்டு. அப்ப இதுல நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி. நல்ல கவனிங்கம்மா, தேவன் உங்க கரத்தில் தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை விதைக்கும் பொழுது அதை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். மறுபடியும் கட்டணும்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிரும், ஓ அப்போ நமக்கு வாழ்க்கையை திரும்ப, வாழ்க்கைன்னு சொல்கிறது வெறும் திருமணம் மட்டும் இல்லை, வெறும் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, எப்பவும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பார்க்குறோம். ஏன் பிரச்சனை, இப்போ எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிடுவேன், ஆண்டவர் சொல்கிறாருன்னா அப்போ சீக்கிரம் இந்த ஹெவன்ஸ் கார்டனை கட்டி தந்துடுவார், சீக்கிரம் அங்கே சர்ச்சை கிடையாது, அது நான் கட்டலைனாலும் அவர் கட்டி முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கட்டணும்னு நினைச்சிட்டாருன்னா ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க பிள்ளைய படிக்க வைக்கணும், கவுன்சிலிங் போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நான் எதிர்பார்த்தது போல பிள்ளை மார்க் எடுக்கலை. நான் இப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா, எதிர்பார்த்தது தான் தப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்போ பார்த்தாலும் எதிர்பார்ப்பு, எப்போ பார்த்தாலும் எதிர்பார்ப்பு. டிபெண்டட் லைஃப், 24 மணி நேரமும் யாரையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யாரையாவது தேடிக்கிட்டே இருக்கிறது, யாராவது ஒருத்தர் கூட வந்தால் அந்த சின்ன குழந்தைங்களில் நம்ம பழக்கி விட்டுறோம். எங்கே போனாலும் யாராவது ஒரு ஆளை என்ன செய்யணும், எதிர்பார்த்து, இது கடைசி வரைக்கும் போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனை சார்ந்து இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு நீங்க திரும்ப கட்டி எழுப்பப்படுவீங்க, அதை நீங்க உணர முடியும். அல்லேலூயா. அடுத்தது இங்கே 6வது வசனம், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். கூறுங்காலம் வரும். நல்லா கவனிங்க, இப்ப ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது, நான் எழும்பணும். நல்லா கவனிங்க, நான் என்ன செய்யணும், எழும்பணும். நான் எழும்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எங்க தெரியுமா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வின் உறவுகளில்
நான் எழும்பணும். இப்போ உங்களை எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் இந்த வசனத்தில் 2 காரியம்? ஒன்று, நான் உறவில் எழும்பணும். 2வது, எனக்கு ஒரு தேசம் உண்டு, நான் சியோனுக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், அந்த ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உறவில் நீங்கள் எங்கே விழுந்து கிடக்குறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கே விழுந்து கிடக்குறீங்க? ஏன் ஆண்டவர் நான் திரும்ப என்ன கட்டுறேன்னு சொல்கிறாரு? கல்யாணம் முடிஞ்சிச்சு, திருமணம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைகள் பிறந்துச்சு, 5 வருஷத்தில் செட்டில் ஆயாச்சு, அவ்வளோதான். எல்லாம் கவனிங்க, என்னது அவ்வளோதான். அப்போது இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம், உறவுகளில் விழுந்து கிடக்கிறோம். என்ன காரணம்? திருமணம் பார்க்கும் பொழுதிலிருந்து வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பு, ஃபுல்லாக எதிர்பார்ப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே போகிறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது? முடிஞ்சு போயிடுது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் பேசுகிற சப்ஜெக்ட் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாத காரியம் பேச மாட்டேன். ஏதோ பொழுதுபோக்குக்கு நான் உங்கள்கிட்ட பேசலை. இந்த காரியம் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்த பொழுது நான் கேட்குறேன், வாகனத்தில் வரும்பொழுது, ஆண்டவரை இப்படி ஒரு சப்ஜெக்டை மக்கள்கிட்ட கொடுக்கலாமான்னு. ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு திரும்ப திரும்ப சொன்னதுனால சொல்கிறேன். இந்த உறவுகளில் விழுந்து கிடக்கக்கூடிய அநேகர் சியோனை குறித்து, தேவனோடு போகணுங்கிறத குறித்து யோசிக்கிறது இல்லை. அது என்ன காரியம்னா, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப வேகமாக எடுக்கிற 2 முடிவு. ஒன்று, சீக்கிரம் செத்து போயிடணும், இனி நான் வாழ மாட்டேன், நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, நான் செத்து போயிடுவேன். நான் ஒரு ஆளை ரொம்ப நாளாட்டு பார்த்துட்டே இருந்தேன், அவன் என்னைய விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அதனால நான் என்ன செய்யணும்? செத்து போயிடணும். நல்ல கவனிங்க. இது இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்காம, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்காம 24 மணி நேரமும் பரிசுத்தம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கண்ணை மூடனா பரலோகத்துக்கு நீ போக முடியாது. ஏன்னா வாழக்கூடிய நாட்களில் உன் வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய உறவுகளில் விழுந்து போன அனுபவங்கள் தெரியல. பிள்ளை லவ் பண்ணிட்டா, நல்லா கவனிங்க. ஏமா, ஆண்டோடைய வார்த்தை, ஒரு பிள்ளை அல்லனா ஒரு பையன், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், பையன் என்ன பண்ணிட்டான்? படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டான், முடிச்சிருவோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம என்ன யாரு? அந்த ஓடி போன, அந்த காதல் திருமணம் பண்ண, வீட்டுக்கு தெரியாமல் பெற்றோரை அள வச்சுட்டு போன அந்த பையன் அல்லனா அந்த பிள்ளை, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையையும் அந்த பையனையும் நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேங்கிறார். நான் என்ன கேட்குறேன்? அப்பாயும் அம்மாவையும் கதற வச்சவன், அது எப்படி நீங்க கட்டி எழுப்ப முடியும்? அது கட்டி எழுப்ப கூடாது, அவங்கள அப்படியே விடணும், நடு தெருவில் அவங்க போகணும், அவங்க நாசமா போகணும், அப்பத்தான் அதுகளுக்கு புத்தி வரும். இது எங்க எண்ணம்னா யாரு? பெற்றோருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க, விழுந்து கிடக்கிறாங்க, நான் அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்ப போறேங்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய மாவட்டங்களில் அல்லன்னு சொன்ன நம்முடைய ஊர்களில் நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ குடும்பங்களில் இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ தேவ பிள்ளைகள் போதகர்களுடைய வீடுகளில் அல்லன்னு சொன்ன ஊழியக்காரங்க அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். ஆனால் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? செத்தாலும் நீ என் முகத்தில் முழிக்கக்கூடாது, நான் செத்தா நீ வரக்கூடாது, நீ செத்தா நான். செத்தப்புறம் எங்கே போகிறதுக்கு? ஐயா, வீடுகளில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, உங்கள் பிள்ளைகள் அப்படி ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த பிள்ளைகள் அவர்கள் உங்கள் கனவுல மண்ணள்ளி போட்டாங்க அப்படி நீங்கள் சபிக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மண்ணள்ளி போட்டு கெடுக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். உடனே அப்போ லவ் பண்ணலாம் போல அப்படின்னு நினச்சா நீயே போய் நடு ரோட்டில் நின்றுக்கோ. அல்லேலூயா. நான் காதலிக்கணும்னு நான் சொல்லலை, லவ் பண்ணணும்னு சொல்லலை. லவ் பண்ணிட்டாங்க, அவசரப்பட்டுட்டாங்க, பிள்ளைங்க ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டாங்க, நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. என்னோட மொபைலில் மட்டும் ஒரு 15-20 கவுன்சிலிங் இருக்குது. அதில் கவுன்சிலிங் கொடுக்க பயமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுவதுக்கு காரணம், பெற்றோர்களாகிய நாம கோபத்தில் இருந்தோம், அவசரப்பட்டுட்டோம், சாபம் போட்டுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு அந்த பிள்ளைகளை நம்ம மன்னிச்சு திரும்ப எடுக்கணும். ஏன்னா நீங்க எடுத்தாலும் எடுக்கலனாலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை என் ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அவர் அவர்களுடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க உடனே ஏதோ ஒரு காரியம் இல்லைம்மா, அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில. அப்போ இப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு வரேன். அந்த பிள்ளை அவசரப்பட்டு போனதுக்கும் அந்த பிள்ளை அவசரப்பட்டு ஒருத்தரை விரும்பினதுக்கும் பெற்றோர்களும் ஒரு காரணம். அதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களோ? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நீங்கள் ஒழுங்காக கவனிக்கல, நீங்கள் ஒழுங்காக சோறு கொடுக்கல, நீங்கள் ஒழுங்காக டிவி போட்டு கொடுக்கல,
நீங்கள் ஒழுங்காக அந்த பிள்ளை ஒரு KFC சிக்கன் கேட்டது நீங்கள் வாங்கி கொடுக்கல. நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தப்பு பண்ணீங்களோ, எங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை கேர் பண்ண விட்டோமோ, அது எல்லாத்தையும் கேர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தான். அவனை பிடிச்சி போச்சு போயிட்டாங்க. ஆனால் அவள் பண்ண தப்பு இனி எப்போ புரிஞ்சு கொள்வா? அவளுக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுப்பார். அந்த பிள்ளைகள் வாலிப பிராயத்தில் வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவள் வந்து பேட்டரி கட்டையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். பிள்ளை எங்கே போகுது? பெரிய மட்டையை தூக்கி வச்சுட்டு இருப்பான். பிள்ளை யார்கிட்ட பேசினாலும் தப்பு. ஏன் தப்பு? இவ சின்ன வயசில். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை வெளியே எடுத்து போடுறார். அது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அந்த இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் கட்டி எழுப்பி பிள்ளைகளை திரும்பவும் அந்த ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கிறத விட என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உங்கள் நினைவு எதுவும் அவருடைய நினைவுகள் இல்லை, உங்கள் வழிகள் எதுவும் அவருடைய வழிகள் இல்லை. அவர் உங்களுக்காக ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டிய அனுபவம் எங்கே வருதுன்னா, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சில முக்கியத்துவத்தை நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அடிக்கடி தற்கொலை எண்ணங்களுக்குள்ள மாட்டிக்கொள்கிறாங்க. சூசைட் பண்ணணும், சீக்கிரம் செத்துறணும், அந்த எண்ணங்கள் பிள்ளைகளுக்குள்ள வருவதற்கு காரணம், அந்த பிள்ளைகள் தொஞ்சு போய் கிடக்கிறதுக்கு காரணம், சோர்ந்து போய் கிடக்கிறதுக்கு காரணம், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து பின்மாறி நிற்பதற்கு காரணம் நாம் பெற்றோர்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மாதிரியாக இல்லாததுனால. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றிய பயம், தெய்வத்தை பற்றிய பயம், ஜெபத்தை குறித்த பயம், ஒரு நம்பிக்கையை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மேல் படிப்புக்கு கவுன்சிலிங் போட்டாச்சு. நல்ல ஜெபிங்க, கர்த்தர் உங்க பிள்ளைக்கு நல்ல காலேஜ் தருவார். ஆமென் சொல்லுங்க. அதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? எந்த காலேஜ் ஆண்டவர் தாராரோ அந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ். அந்த காலேஜ் என் பிள்ளைக்கு ஆண்டவர் வச்ச காலேஜ், என் பிள்ளைய உருவாக்குவதற்கு தேவன் நியமித்த காலேஜ். அப்படி பார்க்கக்கூடிய குணாதிசயம் இருந்தா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்ச உடனே அந்த காலேஜை பற்றி அது இது, அந்த காலேஜில் அப்படி நடந்துச்சு, இந்த காலேஜில் இப்படி நடந்துச்சு, எந்த காலேஜில் இப்படி நடந்தாலும், எந்த காலேஜில் என்ன நடந்தாலும், எந்த காலேஜ் கீழே இருக்கு மேலே இருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளை போகும் பொழுது என் பிள்ளைக்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு புதிய வாசலை தொடங்குவார். அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் எனக்காக ஒரு வாசலை திறப்பார். என் பிள்ளைக்கு பாதுகாப்பை கொடுப்பார். எங்க பிள்ளைகள் எந்த இடத்துல போய் படிச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்காக ஒரு வாசலை திறந்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது 10வது வசனம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். நல்ல கவனிங்க. ஏமா இந்த இடத்துல தேவன் நமக்கு சொல்லுகிற ஒன்று, அவர் நம்மை சிதறடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தான் நம்மளை சிதறடிச்சது. சிதறடித்தவருக்கு தெரியும் திரும்ப எப்போ சேர்த்து கொள்ளணும்ட்டு. நீங்கள் அப்போஸ்தலர்ல 1:8 வாங்க. அப்போஸ்தலர் 1:8. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்தாச்சு, பலனடைஞ்சு ஒழுங்கா போய் நீங்க அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா ஏசு இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு ஏறும் பொழுது நம்மக்கிட்ட சொன்னது என்னது? நான் போன பிறகு உங்களுக்கு சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னாரா இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா இல்லையா? ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நம்ம ஏற்றுக்கொண்டோமாங்கிறது கேள்வி. அப்போ பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நிலைமையைத்தான் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கம் எங்கேருந்து வருது? பிரச்சனை எங்கேருந்து வருது? இங்கே 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகள். ஏமா நீங்களும் நானும் அவருடைய சாட்சிகள். அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு சாட்சிகள். அப்போ நம்ம சாட்சிகள் என்ன செய்யணும்? கேட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன செய்யலை? அதை செய்யலை. அதனால 8:1 சொல்லப்பட்டதுபடி அங்கே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போ விசுவாசிகளாகிய நமக்கு
தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இதுல 10வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கவனிங்கம்மா, அவருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமா, நல்லா கவனிங்க. இப்போ அவர் சிதறடித்த மந்தையை ஒன்னு சேர்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நான் கேட்ட சத்தியத்தை மற்றவர்களிடத்துல சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலைன்னா, எல்லாரும் எங்க இருக்கிறாங்கம்மா? எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? தூரத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தூரத்தில் இருக்காங்க. பாருங்க, என் வீடு இதுல இருக்கு. என் வீட்டுக்கு அடுத்த உள்ளவங்களுக்கு சுவிசேஷம் தெரியாது. ஏன்னா என் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் 36 கிலோமீட்டர், எனக்கு வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு இடையில 36 கிலோமீட்டர் இருக்குது. நான் அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன்? இயேசுவை பத்தி சொல்ல மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு விளக்குகிறார். ரொம்ப முக்கியமான இன்னொன்று, ஒரே வீடு, கணவன் மனைவி பிள்ளைகள். ஆனா எப்படி இருப்பாங்க? தூரத்தில் இருப்பாங்க. இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள, மனதளவில் எப்படி இருப்பாங்க? தூரத்தில் இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க, தான் கேட்டதை சொல்ல மாட்டாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் நான் உங்களை இன்னும் எழுப்ப முடியாம இருக்கிறேன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஆனா சாட்சிகளுடைய வேலைகளை செய்யல. நீங்கள் சாட்சியா சொல்லல, சாட்சியா நடக்கல. அதனால உன்னை கட்டி எழுப்ப முடியவில்லை. இன்றைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு, நீ மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை சொல்லுவதில் நான் முன்மாதிரியா இருக்க வேண்டும். இதுதான் என்னை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நல்ல கவனிங்கம்மா, எத்தனை பேரு ஆண்டவர் தரக்கூடிய நன்மையினால நான் திருப்தியா இருக்கிறேன்னு எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடிஞ்சவங்க கையை தூக்கல, இல்லை ஒரு ஆமேன்னு சொல்லலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஜனங்கள் நான் என்ன நன்மை கொடுக்கிறனோ அது போதும் அப்படிங்கிறதுல திருப்தியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க. ஆமென், அல்லேலூயா. அது என்ன நன்மை? அது என்ன நன்மை? 12வது வசனம், அவர்கள் வந்து சியோனில் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை. நல்ல கவனிங்க, ஆண்டவர் தரக்கூடிய கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். நல்ல கவனிங்க, அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் லைஃப்ல நடந்த சில காரியங்களை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து உயர்ந்த இடங்கள்ல வச்சிருக்கிறார். பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை இவ்வளவு உயர்த்து கொண்டு போன பெற்றோர்கள் இன்னும் கட்டி எழுப்பப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்யுது? ஏதாவது ஒன்று எனக்கு ஆயிட்டுனா, எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டுன்னா என்னை யார் பாப்பா? இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பயம், அப்படிப்பட்ட ஒரு பாரம். இன்றைக்கு அநேகர் அப்படி தொய்ந்து போய் இருக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் சர்ச்சில் ஒரு பெல் அடிச்சா சரி என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் அதில் போய் இருப்போன்னு வாராங்களே தவிர தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய தூரமாக இருக்கிறது. பிள்ளைகள் அவ்வளோ உயரத்தில் கொண்டு வச்சது ஒரு பெரிய பெருமை போல. அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் என்னை கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் உடனே ஓஹோ அப்போ கட்டி எழுப்புறதுனா எல்லாரையும் பெட்டி படுக்க தூக்கி வீட்டில் வந்து உட்காந்துருவாங்களான்னு இல்லை. பெற்றோர்களை கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக, அல்லது பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொண்ட பெற்றோர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க உங்க பிள்ளைகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக, உங்க பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருப்பாங்க. அப்போ இப்போ அவங்க இருக்கக்கூடிய நிலைமை அது இல்லை. அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் பெரிய பொசிஷன், பெரிய நிலைமை. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது நானாக வர முடியாது. இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, என் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார், என்னால் வர முடியாது, நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் இருக்கிறேன், என் மனைவி தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, எனக்கு ஒரு உதவி செய்வியா? நீ நேராக போய் எங்கள் அப்பா பாடி அங்கே கிடக்குதில்ல, அந்த அடக்கத்துக்கு எல்லாம் தூக்கிட்டு போவாங்க இல்ல, அதை கொஞ்சம் அந்த வீடியோவில் எடுத்து காட்டுவியா?
இந்த டிவியில் பார்த்து சொல்கிறேன், இப்படி எனக்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு மொபைல் நாசமாக போச்சு, என் மொபைல் ஒர்க் ஆகலை, அதில் நெட்வொர்க்கே வராது. பெற்றோரை வந்து அந்த கடைசி காலத்தில் கூட பார்க்காத பிள்ளைகள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எப்போதும் ஆண்டவர் வசனத்தை கொடுக்கும் பொழுது உடனே அப்படி உன் பிள்ளைய பார்ப்ப, இருக்கிற சுகருக்கு, இருக்கிற கொலஸ்ட்ராலுக்கு, இருக்கிற பிபிக்கு எங்கே நம்மையே வாழ முடியல, இனி எங்கே பிள்ளைய பார்த்து, பிள்ளைய பார்த்து, பேர பிள்ளைய பார்த்து, பூட்ட பிள்ளை எங்கே போய் பார்க்கறதுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விலகின இருக்குன்னு. நான் வேணா ஒரு 25 நோய்க்கு பேர் சொல்கிறேன், அது எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், அது எல்லாம் நம்ம எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன், உன்னை நான் கட்டுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் மேலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உலகம் முழுவதுலையும் சொத்து வச்சிருக்கலாம், நீங்கள் இந்த ஏரியா முழுவதுல நீங்கள் பயங்கரமான கோடீஸ்வரராக இருக்கலாம், என்ன வேணா வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க, வாழுகிற வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பிள்ளைகள் நான் சந்தோஷமா இருக்கிறோம், கர்த்தர் நாங்கள் இருந்த அந்த நிலைமையிலிருந்து எங்களை தூக்கி வச்சிருக்கிறாருங்க, எப்பவும் நாங்கள் ஆண்டவருக்காக எதையும் செய்வோம். அப்படிப்பட்டவர்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறார், அப்படிப்பட்டவர்களிடத்துல ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியா ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அது இன்னைக்குள்ள சூழ்நிலை. ஏன்னா நீங்க என்ன தெரியுமா, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அல்லது நேபாள் போன்ற தேசங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களில் நிறைய பேருக்கு என்ன கேள்விக்குறினா, எப்பவும் பழைய கதைகளை நினைச்சிட்டே இருக்கிறது, பழைய சிந்தனைகளை நினைச்சிட்டே இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆமென், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்கே 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து பழைய காரியத்தை நினச்சி மனசை போட்டு குழப்பாதீங்க. நீங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முந்தினவைகளை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களா. முந்தினா என்னது, இப்போ கஷ்டப்பட்ட காலங்கள், பூர்வம்னா என்னது, அப்பா அம்மா கூட கடந்து அவங்க காலத்தில் கஷ்டப்பட்டு 60 வயசில் உள்ள நீங்கள் அப்பா அம்மா கூட கடந்து கஷ்டப்பட்டதையும் பிள்ளைகளுக்கு கூட கடந்து பட்ட பாடுகளையும் இப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நினைச்சா உங்களுக்கு பிபி மாத்திரை கூட ஒன்று போட வேண்டியிருக்கும், கொலஸ்ட்ரால் மாத்திரை கூட ஒன்று போட வேண்டியிருக்கும். அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சுகருக்கு அளவு கூடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். அது என்ன புதிய காரியம்? ஆண்டவர் நம்மகிட்ட சொன்ன வார்த்தை எரேமியா 31 அதில் சொல்லப்பட்ட 4வது வசனத்தின்படி, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை கட்டுவார்? உண்மையா இருதயத்தில் என்ன ஆண்டவர் திரும்ப கட்டுவார்? அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தூக்குங்க, அப்படியே எழும்புங்க, எல்லாரும் சேர்ந்து எழும்புங்க. நம்ம ஜெபமணி முடிக்கலாம். வீடுகளில் உட்கார்ந்து டிவி மூலமாக இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் கட்டி எழுப்ப உம்மால் ஆகும், இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நான் நாட்டுகிறது மாத்திரமல்ல, நான் நட்டவைகளின் மூலமாக நான் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். இந்த சமுதாயம் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உன்னை திரும்ப கட்ட முடியாது, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், உன் குடும்பம் இப்படித்தான் இருக்கும், உன் வியாபாரம் இப்படித்தான் இருக்கும், நீ வேலை செய்யக்கூடிய இடத்துல எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்தாலும் உனக்கு சம்பளம் வராது. உலகம் சொல்லலாம், ரோட்ல போற மனிதன் சொல்லலாம், யாரோ ஒரு மனுஷன் சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை
கட்டுவிப்பேன், உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எல்லாரும் கண்களை மூடுங்க, பெரியவர்கள் சிறியவர்கள். ஒரு 3 நிமிஷம் சகோதரி, உண்மையா இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட பேசி இருக்கிறார். உன் பிள்ளையை குறித்து பேசி இருக்கிறார், உன் மகனை குறித்து பேசி இருக்கிறார், உங்க கணவரை குறித்து என் ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார், உங்க மனைவியை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். ரொம்ப நாள் நான் என் பெற்றோரோடு கூட பேசுறதில்லை, ரொம்ப நாள் நான் யாரோடும் பேசுறதில்லை, எனக்கு அவங்க யாரையும் பிடிக்கல, அவங்க எல்லாரும் எனக்கு நன்மை செய்யல, அவங்க எல்லாரும் எனக்கு தீமை செஞ்சாங்க, அவங்க எல்லாரும் எனக்கு கிடைக்க வேண்டியதை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்க குடும்பத்துல கர்த்தருடைய அந்த மறுபடியும் கட்டப்படக்கூடிய கட்டுவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நீங்கள் பார்ப்பதற்காக சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளை நீங்க மன்னிக்கணும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கூடி நீங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், என் குடும்பத்தில் இப்படி நடக்கலாமா, நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், என் பிள்ளைகளை பார்த்து வளர்த்தேன், எந்த குறை வச்சேன், என் பிள்ளைகளை அப்படி நான் கவனிச்சுக்கிட்டேன், என் பொண்ணை நான் பூ போல வச்சு பார்த்தேன், என் பையனை நான் அப்படி மகாராஜா மாதிரி வளர்த்தேன். உண்மைதாங்க. உங்க குடும்பத்தில் நடந்த அந்த காரியம், பிரதர் சிஸ்டர், அருமையான போதகரே, உங்க குடும்பத்துக்குள்ளால ஒருவேளை உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஏற்கனவே அவர்கள் மாட்டி இருக்கலாம், அல்ல இப்ப மாட்டிட்டு தவிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், குடும்பங்களினுடைய சமாதானங்களை கெடுப்பதற்கு குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், உங்க பிசினஸ், அதுல ஒரு வளர்ச்சியில எரிச்சல் உள்ள நேரங்களில ஒருவேளை சத்துரு இப்படிப்பட்ட காரியத்தை உள்ள கொண்டு விடலாம். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அப்படி ஒருவேளை உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு சொன்னா, உங்க மகளோ உங்க மகனோ இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வீட்டை விட்டு போயிட்டேன், வருஷ கணக்கில் எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை உங்க குடும்பத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன இந்த ஆலோசனைக்கு நீங்க கட்டுப்படுங்க, கீழ்ப்படிங்க, அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை கட்டி எழுப்ப போகிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்க அந்த பிள்ளைகளை சபிக்க நீங்க அந்த பிள்ளைகளின் மேல கோபத்தை காட்ட அந்த பிள்ளைகள் உடைஞ்சு போய் நிற்கிறாங்க, தொய்ந்து போய் நிற்கிறாங்க, பின்மாற்றத்தில் நிற்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை திரும்ப நான் மீட்டு எடுக்க போகிறேன், அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. யாரா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது அந்த பிள்ளைகளை திரும்பவும் அந்த ஆதி அன்புக்குள்ள கொண்டு வாங்க. கடைசியாக ஒன்று சொல்றேங்க, ஆண்டவர் தரக்கூடிய அந்த நன்மை எனக்கு போதும், அந்த நன்மை எனக்கு போதுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். நான் என்ன கொடுக்கிறேனோ அதுல என் பிள்ளைகள் திருப்தி ஆவாங்க. சில நேரங்களில் தேவன் தரக்கூடிய நன்மை கொஞ்சம் தாமதிக்கும். அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச காலம் 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா கூட இருக்கலாங்க. பொறுமையா காத்திருங்க, உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. எப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்ட இவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் பலகீனப்பட்டவங்க, நோய்பட்டவங்க, வியாதியின் மத்தியில் கடினமான பாதைகளில் இருக்கக்கூடிய எங்கள் பங்காளர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிடைக்கிற வருமானத்தில் உள்ள பெரும் பகுதி மருந்து மாத்திரைகளுக்காக, ஆண்டவரே, பிளட் ரிப்போர்ட்டுக்காக, ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக, எக்ஸ்ரேக்காக வீண் செலவுகள் வருகிறது. அந்த வீண் செலவுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அப்பா இந்த நேரத்தில் கட்டி அதம் பண்ணி ஜெபிக்கிறேன். அப்பா, வீண் செலவுகளை கொண்டு வரக்கூடிய பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமைகள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் எங்களுடைய இடைப்பட்டதுக்காக நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம்.
சொல்லுவேன்.